குக்கு லீவ் போட்டா நம்ம தான் குக். என்ன லஞ்ச் பண்ணியிருக்கேன்னு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். உருட்டுறது பெருத்துறது தான் காணும். எல்லாத்தையும் கண்டுபிடிப்பட்டு அதுதான் டாஸ்க்கு. ஏன்னா நம்ம வீடே இப்போ ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி தானே இருக்குது. நான் இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டேன்னா, இந்த மாதிரி குட்டியாக 3 குழியை ரெடி பண்ணி அதில் ஆக்சுவலி அதுக்கு 4 சரகு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த தண்ணியில் 3 சரகு தான் இருந்துச்சு. ஒரு சரகு என் வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு நினைக்கிறேன். வெல்கம் டு டே இன் மை லைஃப் டே 2. ஆக்சுவலி இன்றைக்கி டே ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி மந்த்லி வந்து நான் பிளட் டெஸ்ட் கொடுக்கணும் என்னோடய ரெகுலர் செக்கப்புக்காக. ஸோ ஆல்ரெடி வந்து என்னோடய லேப்லேருந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஹோம் கலெக்ஷனுக்கு வந்தாங்க. ஸோ நான் குடுன்னு தூங்கி எழுந்திரிச்சு உடனே ஓடி போய் பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், லெட்ஸ் ஃபிக்ஸ் த பெட். இன்றைக்கி வந்து gonna be a very very long day. ஏன்னு கேட்டேன்னா, நேற்றுக்கு நம்ம குக்குக்கிட்ட வர வேண்டான்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா வந்து ஆல்ரெடி கிச்சனில் வந்து க்ளீனிங் நடந்துகிட்டு இருந்துச்சுன்ட்டு. இன்றைக்கி குக் லீவ் போட்டுட்டாங்க. ஸோ குக்கு லீவ் போட்டால் நம்ம தான் குக். ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக குக்கிங்கும் சேர்த்து தான் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் டன். லெட்ஸ் கோ. ஹால் நேற்றை விட இன்றைக்கி பெட்டராக இருக்குது. இன்னும் ஃபுல்லாக முடியல ஆஃப்கோர்ஸ். கிச்சன் இன்றைக்கி ரொம்ப மெஸ்ஸியாக தான் இருக்குது. மீதி இன்றைக்கி முடிச்சிடலாம். இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் பாயில்ட் எக் சாண்ட்விச். ஸோ லெட்ஸ் அசெம்பிள் தி சாண்ட்விச். எகெயின் நான் நேற்றுக்கு சொன்ன மாதிரி என்னோடய மெயின் பாயிண்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் கண்டிப்பாக ப்ரோட்டீன் இருக்கணுன்றது. ஸோ இதில் வந்து 2 எக் போட்டிருக்கேன். அண்ட் க்ளோஸ் இட். இப்போ நான் எப்போவுமே பண்ணுற ஒரு ட்ரிக் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு க்ளீன் பிளேட்டை நான் இது மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு வெயிட் இது மேலே வச்சுருவேன். சி எப்படி இருக்குன்னு. கிறிஸ்பி அண்ட் ஸ்டஃப் இன்டாக்ட். அண்ட் திஸ் எக் சாண்ட்விச் இஸ் ரியலி யம்மி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். I love sandwiches. So finally cooking is over. இப்போ நம்ம வந்து டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிக்கலாம். என்ன லஞ்ச் பண்ணியிருக்கேன்னு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். கார்ன் அண்ட் பன்னீர் சாலட். நெக்ஸ்ட் வந்து பீன்ஸ் அண்ட் கேரட் பொரியல், புளிக்குழம்பு. சுட சுட ரைஸ். அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமா தான் இருக்குது. பட் ரெஸ்ட் எடுக்க முடியாது. நம்ம இன்னும் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணலை. ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் வந்து நம்மளோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டமில் ஏதோ ஒரு சேஞ்ச் வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு குக் வரல, பட் அந்த இம்பேக்ட் வந்து மேஜர்லி நம்மளை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் மேலே தான் வந்து வருது. ஃபார் எக்ஸாம்பிள் கிட்ஸை ஸ்கூல் போயிடுவாங்க, ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஆஃபீஸ் போயிடுவாங்க, அவங்களுக்கு லன்ச் போகிறது போய் தான் ஆகணும். அண்ட் அவங்களோட லைஃப்பில் பெருசாக எந்த சேஞ்சுமே நடக்கிறதில்ல. பட் நம்மளை யோசிச்சு பாருங்கள், நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் லேட் ஆகிடும், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் கட் ஆகிடுச்சு, தென் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கனால நம்மளோட ஆஃபிஷியல் ஒர்க்குமே லேட் ஆகிடுச்சு. இட் இஸ் ஓகே. பட் சம்டைம்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கம்ப்ளீட்லி இக்னோர் பண்ணுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டாங்க, எக்ஸசைஸ் அப்படியே கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் லன்ச் பண்ணுறேன்னு நம்ம வந்து நம்மளையும் கண்டிப்பாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் டிலேயாக சாப்பிட்டேன், பட் சாப்பிட்டேன். எக்ஸசைஸ் வந்து ஈவினிங்க்கு ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். அண்ட் ஒர்க் கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, பட் நம்ம அந்த ஒர்க்கை கேட்சப் பண்ணிக்கலாம். அண்ட் சி, பர்சனல் கேர். இன்றைக்கி குளிக்கவே இல்லை, இப்போ போய் குளிக்கலாம். ஐ நோ நம்மளுக்கு தான் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணுற ஒரு டேலண்ட் வந்து காட் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். பட் அட் த சேம் டைம் நம்மளை கண்டிப்பாக இக்னோர் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களை இக்னோர் பண்ணுவீங்களா, இல்லை வந்து உங்களோட ஸ்கெடியூலை கேட்சப் பண்ணுவீங்களா? லெட் மீ நோ. ஸோ நம்ம குளித்து ஃப்ரெஷ்ஷாக வந்தாச்சு.
இப்போ நம்மளோட ட்ரில் என்ன, மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன். இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் கூட நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். செபாமெட், இது வந்து லிப்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். இது நம்மளோட லிப்ஸை வந்து ரொம்ப மாய்ஸ்டாக வச்சுக்கும். இதுவே வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் சொன்னது தான். இன்றைக்கி வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட சுத்தமாக டைம் இல்லை. ஸோ நம்ம ஒர்க் வந்து சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். See you after work. ஸோ ஃபைனலி இட்ஸ் டின்னர் டைம். ஆக்சுவலி வந்து டின்னருக்கே ஒரு 2-3 ஐட்டம் தான் சாப்பிடுவா. அதில் வந்து சேமியா உனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஐட்டமா? ஓகே, இப்போ ரீசெண்டாக பிடிச்சிருக்கு கரெக்டா? அப்படியே அந்த ரவா மாவு கூட பிடிச்சேன்னா நான் தப்பிச்சுக்கிறேன். வெறும் தோசை சேமியா மாவு தான் அழகாக இருக்குது. ஒரே ஒரு ரவா மாவு கூட ஆட் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் அந்த மெனுவில். ஸ்ரத்தா ட்ரைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்கா வந்து டின்னர் முடித்து விட்டு அமைதியாக உட்காந்து ஸ்ரத்தா சாப்பிட்றத பார்த்துக்கிட்டேன். நம்ம 5 idiots ஃபேமிலியில் வந்து ஒரே வீட்டில் வந்து 2-3 டின்னர் தான் ஆக்சுவலி. இங்கே வந்து இப்போ ஆல்ரெடி இவங்க சேமியா உப்புமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இனிமேல் தான் நான் போய் வெங்காயம் தக்காளி தொக்கு செய்ய ஆரம்பிக்கணும். ஓகே, அப்போ நம்மளோட டின்னர் மெனு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை, சில்லிஸ் போட்டுக்கலாம். இது ஒரு 3 ஸ்லைஸ்ட் ஆனியன். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுருவேன். பாய் ஸ்ரத்து. ஸ்ரத்து வந்து ஷாப்பிங் போகிறா. இது ஆல்மோஸ்ட் பெரிய 3 டொமேட்டோ. ஃபுல் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போடலாம். மூடி வச்சு வேக வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி ரெடி ஆயிடுச்சு. தொக்கு இது இப்படியே சாப்பிட்டாலே சூப்பராக தான் இருக்கும். நான் இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டேன்னா, இந்த மாதிரி குட்டியாக 3 குழியை ரெடி பண்ணி முட்டையை போட போகிறேன். முட்டை உடச்சி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். முட்டை வெந்த உடனே நம்ம சாப்பிட்லாம். பட்டுமா வந்து வேகமாக சட்னி செஞ்சா, ஆனால் கோதுமை பொடி இல்லைன்னு சொல்ல மறந்துட்டேன். அட்லீஸ்ட் முதல்ல சொல்லியிருந்தாலாச்சும் நான் ஜெப்டோ போட்டு வச்சுருந்துருப்பேன். அங்கே ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும்போது சொல்லியிருந்தா எல்லாரும் எப்பயோ வந்திருக்கும். குளிக்க போகிறதுக்கு முன்னாடியா சொல்லியிருக்கணும். இங்கே வந்ததுக்கப்புறம் தான். பட் எனக்கே ஞாபகம், நேற்றெல்லாம் திங்ஸ் எல்லாம் மாற்றி வச்சோம்ல. சரி இருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, ஆஹா அத்தாடி இல்லையே, இது எப்படி போய் சொல்கிறது. எத்தனை பேருக்கு? நீ நானும் மட்டும் தானே? ஸ்ரத்தாக்கு மட்டும் 1-2 வச்சுக்கோ. நாளைக்கு காலைல அவளுக்கு வேணுமா? காலைக்கு வேணும். அப்போ எக்ஸ்ட்ரா 4 செஞ்சுக்கோ. அவள் வந்ததுக்கப்புறம் ஜாம் போட்டு 2 சாப்பிடுவேன்னா. ரொம்ப கொதிச்சிருச்சு தண்ணி, இதில் கை விட்டு அவ்வளோதான். என்ன பண்ணுறது? லைட்டாக பச்சை தண்ணி கலந்து கொடுத்துருக்கட்டும். பற்ற வச்சேன், ஆஃப் பண்ண மறந்துட்டேன். அந்த அடுப்பை ஆன் பண்ண ஆஃப் பண்ண மறந்துட்டேன். இல்லை பட்டு முதல்ல சொன்னதே கரெக்டாக தான் இருக்கு. உனக்கு பற்ற வைக்க தான் கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் எப்பயுமே எங்கள் அப்பா எங்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம், அரவிந்த் ஃபுல்கா செய்யட்டும். அரவிந்த் அவர் எங்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டார். அவர் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கேட்டதில் அவர் வந்து அப்போ 2 ஃபுல்கா போட்டு கூட அப்போ சூடு அப்படின்னு சொல்கிறது தான் எங்கள் அப்பா என்கிட்ட கேட்ட ஒரே விஷயம். அன்றைக்கி தான் எனக்கு புரிஞ்சது, உண்மையாலுமே நம்ம நல்லா தான் ஃபுல்கா பண்ணுறோம், எங்கள் அப்பா கேட்டிருக்கிறாரு அப்படின்னு. ஏன்னா பேபி ஒரு ஃபுல்கா மாஸ்டர். ஆக்சுவலி ஃபன்னி பார்ட் என்னென்னா, பேபிக்கு வந்து இந்த மாவை பிசைய தெரியும், ஃபுல்காவை போட தெரியும். ஆனால் வந்து பரத்தவே தெரியாது. எல்லாம் பண்ண தெரிஞ்ச எனக்கு பரத்து தெரியும், பிசைய தெரியும், சுட தெரியும். அதுவும் கன்சிஸ்டண்ட்டாக அட் அ டைமில் மல்டி டாஸ்கிங் பண்ண தெரியும். எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணுற ஒரே ஒரு பெஸ்ட் மல்டி டாஸ்கிங் ஃபுல்கா சுடுறது தான். வேறு எதுவும் பண்ணுறதே கிடையாது மல்டி டாஸ்கிங். ஓகேவா? ஓகே தான். ஸோ இந்த மாதிரி இப்போ பாருங்கள், மாவு ஒட்டலையா? இப்படி ஒட்டக்கூடாது. ஸோ நல்லா வந்திருக்கு நான் நம்புகிறேன். பேபி எல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே நான் அதை உருண்டை பிடிச்சிடுறேன். இவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் உருட்டுறதை பெருத்துறது தான் காணும். எல்லாத்தையும் கண்டுபிடிப்பட்டு அதுதான் டாஸ்க்கு. ஏன்னா நம்ம வீடே இப்போ ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி தானே இருக்கு. அது உன்னோட கேனா? ஐயோ தண்ணி மாற்றி ஊற்றிட்டேனா? ஏன் அது என்னோட தானே? அதில் ஊற்றிட்டியா? ப்ளீஸ் அதுலேருந்து திருப்பி எடுத்து இதில் ஊற்றிடாத. இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்று. பட்டு ஒரு வந்து என்னோட தண்ணீர் கப்பு நான் மேலே வச்சுருந்தேன். அப்புறம் வந்து தண்ணி ஊற்றினேன். அக்கா பேசிகிட்டே இருந்தாங்க. நான் அந்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டேன். மாத்திரை போட்டு இப்படி தண்ணி குடிச்சிட்டேன். இப்படி திரும்பி எடுத்து பார்த்தானா அதுக்குள்ளே ஒரு ஃப்ளை. அந்த இருட்டில் கரண்டெல்லாம் போயிடுச்சுன்னா ஒரு ஃப்ளை வரும் தெரியுமா?
அந்த மின்மினி பூச்சி கிடையாது, அதுக்கு ரொம்ப லைஃப் கம்மியா இருக்கும். பட் 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 டிராகன் ஃப்ளை மாதிரி ஒரு ஃப்ளை, குட்டி சின்னுண்டு. அது எப்படி வந்திருக்கும்? அதோட ஆக்சுவலி அதுக்கு 4 சிறகு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த தண்ணியில 3 சிறகு தான் இருந்துச்சு. ஒரு சிறகு தண்ணிக்குள்ள போயிடுச்சு, ஒரு சிறகு என் வயிற்றுக்குள்ள போயிடுச்சு நினைக்கிறேன். ஐயோ, அப்போ எப்படி திருப்பி வாங்கி ட்ரை பண்ணா நீங்க வரதுக்குள்ள திருப்பி நம்ம அப்பாயின்மெண்ட் போட வேண்டியது இருக்குன்னு நினைச்சேன். ஆனா நீங்க சவுண்ட் மாறாதனால வந்து ஓகே. போன வாரம் என்ன சரியா ஒரு வாரம் நான் என்ன நினைச்சேன் தெரியுமா மனசுல, ஓகே இது வெறும் ஒரு பூச்சியோட சிறகு தான். நம்ம சிக்கன் சாப்பிட்றோம், மட்டன் சாப்பிட்றோம், என்னென்னமோ சாப்பிட்றோம், ஒரு பூச்சியோட சிறகை சாப்பிட்டதுக்கெல்லாம் நம்ம இவ்வளோ ஃபீல் பண்ணக்கூடாது. போன வாரம் செவ்வாய்க்கிழமை தான் வந்து இதே செவ்வாய்க்கிழமை தான் சந்தோஷ் கல்யாணத்துக்கு கிளம்பும்போது மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி சரிப்பட்டு கிளம்பலாம் மதியம் அப்படின்னு சொல்லினா அது ஃபர்ஸ்ட் டைம் நடந்துச்சு எனக்கு. அப்படி போற ஏறினது ஃபர்ஸ்ட் டைம் தானே. வின் பைப்புக்குள்ள போறது ஃபர்ஸ்ட் டைம், அது ஃபுட் பைப்ல ஸ்டக் ஆயிருச்சு. என்ன சாப்பிட்டாலுமே அதுல ஏதாவது பிரச்சனை வரும். அதுவும் மாப்பிள்ளை அது எப்படி வரும்னா, மாப்பிள்ளை அப்பதான் ஒரு பெரிய பிளான் போட்டு ஒரு ஏதாவது ட்ரிப் இல்லாட்டி ஒரு லஞ்ச் ஒரு டின்னர் ஏதாவது ரெடி பண்ணி பயங்கர எக்ஸைட்டடா மாப்பிள்ளை வருவாரு. வர்ற டைம்ல தான் தொண்டை பிடிச்சிட்டு ஒரு குளோபல் ஹாஸ்பிட்டல் ஒரு நாள் வந்து எதுக்கோ போயிருந்தப்போ செக்கப் ஏதோ போயிட்டு சரி இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வாங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் முடிஞ்ச சரி ஒரு லைம் ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி லைம் ஜூஸும் ஒரு பப்ஸும் சிக்கன் பப்ஸ் அது சாப்பிட்டுட்டு தொண்டையில போயிடுச்சுன்னு சொல்லி அப்படின்னு ஓவர் ஆக்டிங். நான் ஓவர் ஆக்டிங் தான். அவதான் ஒரு பப்ஸ் சாப்பிட்டு ஐயோ சிக்கன் கீறிடுச்சா, தொண்டையில சிக்கிருச்சா. ஆக்சுவலி எனக்கு இங்க வந்து எண்டோஸ்கோபி இதுல கூத்து என்னன்னா, ஒரு ஈவினிங் வந்து அங்க பக்கத்துல ஒரு கிளினிக் இருக்குது, அங்க போய் ஒரு எண்டோஸ்கோபி பார்த்து அவரு பண்ணவே முடியாம துரத்தி விட்டாருமா, போமா உனக்கு இந்த கிளினிக்ல எல்லாம் இந்த அந்த அவர் ஆக்சுவலி மேனுவலி இப்படி போடுறாரு. அது வந்து எனக்கு அப்படின்னு அப்புறம் அடுத்த நாள் குளோபல்லே போயிட்டு கூட பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு ஒண்ணு இல்லாம ஆக்சுவலி வந்து அது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டேன்னா, அது வந்து இப்படி நம்ம இதை குத்திட்டு அப்படி இறங்கி போயிருக்குது. அப்ப இந்த குத்திட்டு இறங்கி போகும்போது அரே நான் வந்து என்ன பண்ணேன், பப்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் குத்திடுச்சுன்னு சொல்லிட்டு வமிட் பண்ண ட்ரை பண்ணேன். அப்போ வந்து பிளட் வந்துச்சு அப்படின்னு வமிட் பண்ணுவோம். பிளட் கொஞ்சம் எனக்கு வந்து தொண்டையில ஏதோ குத்தி நிக்குது, இப்பவே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணேன். பட் அது வந்து ஃபுட் பைப்ல இருந்தது. அதுதான் ஒரு இன்சிடென்ட். எனக்கா எனக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை சரி நானும் ஜெல்லுன்னா பரவாயில்ல, சரி ஓகே இன்னொரு ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு ஸ்கேன் எடுத்துட்டு மெதுவாக போகலான்னு கூட ஆஃபீஸில் 2 பேர் வேற இங்கே வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்க அதோ ப்ரோ வந்துட்டேன் ப்ரோ இன்னொரு 20 minutes வீடு ரீச் ஆயிடுவேன், லொக்கேஷன் மேப்பில் காட்டுதுன்றேன். இங்கே ஃபோன் பண்ணி பேபி எனக்கு தொண்டையில் இப்படி சாப்பிடும்போது உள்ளே மாட்டிக்கிச்சு. அதாவது காற்று போகிற இடத்துல சோறு போயிருச்சு, சோறு போகிற இடத்துல காற்று போச்சுன்ற மாதிரி உன்னை யாருமா பைப்பை மாற்றி கனெக்ஷன் கொடுக்க சொன்னா. எனக்கு அப்படியே வந்து எப்படி இருக்குன்னு கேட்டா வந்து இங்க ஒரே ஒரு சாப்பாடு பருக்கு எப்படி நம்ம அந்த ஏர் பைப்புக்குள்ள இப்படியே போயிட்டு ஆக்சுவலா இல்ல இந்த இமேஜினேஷனுக்கு ஒரு எண்டோஸ்கோபி டாக்டர் இல்ல, அது பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த பால் மாணிக்கம் என்ன கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், அவரை மாதிரி ஒரு டாக்டர் வந்து குளோபல்ல எனக்கு பேர் மறந்துருச்சு. அவர் சொன்னாரு, அவர் சொன்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அவர் இந்த அம்மாவை ஏற்கனவே வந்து எப்படி சொன்னாங்கன்னா, டாக்டர் பயங்கர பசி அன்னைக்கு தண்ணி குடிச்சனா அப்படியே பால் டாக்டர் சொல்ல அவரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் தெரியல. அதனால மகாதேவன் டாக்டர் அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு, ஒரு பயங்கர அப்படியே தண்ணி அப்படியே சில்லுன்னு போச்சு டாக்டர் அப்படின்னாரு. சில்லுன்னு போச்சுன்னு சொல்ல எனக்கு தண்ணி இறங்குறது கூட தெரியல டாக்டர் அப்படின்னு அவரு. அதுக்கு அப்படியா நம்ம நரம்புல பிளட் எவ்வளவு வேகமா போகுது தெரியுமா, எங்க காது வச்சு கேளுங்க கேக்குதா, இல்ல இதெல்லாம் உங்களோட ஒரு அசம்ஷன்மா, இதெல்லாம் நம்மளுக்கு ஃபுட் போறதோ எதுவுமே நம்மளுக்கு தெரியவே தெரியாதா. அந்த வயித்துல சவுண்ட் போயிடுச்சு தெரியுமா, இவன் என்ன பண்ணிட்டா அது நார்மலா தான் அதோட முடிஞ்சிச்சு. குடும்பமாயா நீங்க எல்லாம் என்னைக்கு சவுண்ட் போய் அந்த
அது பண்ணி அப்புறம் வாந்தி எடுத்து இதெல்லாம் பண்ணதுனால அப்படி சாப்பிட்டு நான் சொன்னேன் அப்படின்னா நடக்கவே இல்லை ஒண்ணுமே அது பிக்காம போறதுக்கு நீ பண்ணாலே வழி வந்திருக்கோம் இன்னைக்கு பாரு சவுண்ட் அப்புறம் இந்த இருமி வாந்தி எடுத்தா சவுண்ட் போகாம அதுக்கப்புறம் நான் டாய்லெட்ல போய் வாமிட் எல்லாம் பண்ணிட்டேன். நல்ல வேலை வாழ்க்கையில நான் வாமிட்டே எடுக்க மாட்டேன், எடுத்ததே கிடையாது. என் பேபி வாமிட் எடுக்கிறதுக்கு தண்ணி குடிக்கும். இல்ல நான் எப்ப நினைச்சாலும் நான் வாமிட் பண்ண முடியும். அது வந்து ஆமா எப்ப நினைச்சாலும் தூங்கலாம் சாப்பிடலான்றது ரைட் எக்ஸாம்பிள். இப்ப நான் அந்த ஃப்ளை சாப்பிட்டபோது கூட நான் யோசிச்சேன் ஒரு டைம் வாந்தி எடுத்துடலாமா அப்படின்னு. என் சிக்கன் சாப்பிடும்போது அந்த ஒரு அந்த ஒரு நல்லா காரமா சாப்பிடுறதில்ல அது மாதிரி எல்லாருக்கும் நினைச்சபடி வாந்தி எடுக்க முடியுமான்னு கேட்டா அது எதுனால ஓகே 2 minutes வாந்தி எடுத்துறோம் 1 2 3 வாந்தி எடுக்கணும். ஆக்சுவலி ஆமா எல்லாரும் இந்த படத்துல நடிக்கிறவங்க எல்லாம் அழுது காட்டும் போது என் பேபிக்கு அது எமோஷன் வருதோ இல்லையோ ஓகே ஒரே இந்த ஷாட்ல நீங்க வந்து வாமிட் எடுக்கிறீங்கம்மா அப்படின்னா ஓகே டேக் அப்படின்னு என்னது டேக்கா என்னமா சொல்றீங்க சூப்பர் அப்படின்னு இப்ப இதே வந்து தம்பி இப்ப இந்த ஷாட்ல நீங்க வந்து படுக்கிறீங்க தூங்குறீங்கப்பா அப்படின்னா தம்பி நீ வாங்கலாம். நான் வந்து இல்ல இது எப்படின்னா நான் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த வந்து பேபி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஃபர்ஸ்ட் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம சீரியஸா வந்து அப்படி பேசிக்கிட்டே இருப்போம். பேசி ஒரு செகண்ட் இப்படி திரும்பும்போது அப்படின்னு சத்தம் வரும். அது எப்படி ஒரு மனுஷன் கதை கேட்டுட்டு இருக்கும் போதே தூங்குறதுன்னு தெரியல. இல்ல நான் பேசுறதா தாராட்டு பாடுற மாதிரி இருக்கா. இந்தியாஸ் காட் டேலண்ட் அந்த மாதிரி தான். எவ்ரி இந்தியன்ஸ் காட் டேலண்ட். எவ்ரி இந்தியன்ஸ் காட் அ டேலண்ட். ஆமா ஃபைனலி வாந்தி எடுக்கிறதா என்னோட டேலண்ட். எனக்கு எவ்வளவு டேலண்ட் இருக்கு அதெல்லாம் பப்ளிக் கிட்ட சொல்லாம என்னோட வாந்தி இருக்கிற டேலண்ட் பத்தி இவ்வளவு டாபிக் இத சுத்தி தான பட்டுமா இருக்கு. சரி ஓகே நான் சுட ஆரம்பிக்கிறேன். ஓகே சரி நீ அது வந்து எடுக்க ஆரம்பி. சுட்டா தாரே எடுக்கறதுப்பா. சுட்டா ஃபுல்கா எல்லாருக்கும் தான். இதனோட புது வாட்டர் பாட்டில். ஸ்ரத்தா ஷாப்பிங் போறேன்னு சொன்னல. ஸோ வந்து ஸ்ரத்தா ஓ மை காட் ஸ்ரத்தாக்கு கோல்டு. ஸோ ஸ்ரத்தா வந்து புது வாட்டர் பாட்டில் அழகா இருக்கு பட்டுவானா கலர்ஃபுல் வெரி நைஸ். 750 ml. ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாரு பொங்குதா. தெரியுது. எல்லாரும் எண்ணெயில தான் பூரி சுடுவாங்க, நாங்க நெருப்புல பூரி சுடுவோம். நாங்க நெருப்புல சுடுற பூரிக்கு பேர் தான் ஃபுல்கான்னு அர்த்தம். ஒரு க்ளோஸ் அப் எடுத்துக்க போடணும் அப்படின்னு வருது. ஐயோ இதெல்லாம் க்ளோஸ் அப்ல எடுத்துக்கிறேன். ஓ மை காட் இந்த மாதிரி அன்ஹைஜீனிக்கான ஃபுட் தான் எனக்கு தராங்க. இந்த சப்பாத்தி வந்து நான் சாப்பிட மாட்டேன். என்ன பண்றது? அங்க இருந்து பிளேட் எடுத்து அவங்களுக்கு வச்சு கொடுத்தாங்க. நீங்க சாப்பிடுங்க. எனக்கு தெரியாது அந்த சப்பாத்தி எனக்கு வரக்கூடாது. சாரி அந்த ஃபுல்கா எனக்கு வரக்கூடாது. சரி ஒரு டைம் வந்து நெருப்புல சுட்டோம்னா அந்த கோவிட்ல எல்லாம் என்ன சொன்னாங்க, நெருப்பு பட்டா கோவிட் வராதுன்னு. அந்த மாதிரி அந்த ஃபங்கஸ் அந்த கிருமிகள் அழிஞ்சிரும். ஃபங்கஸ் கிருமிகள் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த சப்பாத்தி தனியா வச்சுட்டு நீ சாப்பிடு. சரி ஓகே. க்ளோஸ் அப். ஐயோ இதை க்ளோஸ் அப் எடுக்காது, இது வரவே மாட்டேங்குது. இது ஃப்ளாப் ஃபுல்கா. ஒரு ஃபுல்கா ஃப்ளாப் ஆனா எப்படி இருக்கும்னு கேட்டேன். இந்த மாதிரி தான் வரும். ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம வீட்டில் எல்லாருமே நம்ம தோசை இட்லி ஊற்றுறோம் இல்லையா. ஆக்சுவலி எனக்கு ஃபுல்கான்றது இட்லி ஊற்றுற மாதிரி. ஏன்னா ஒன்ஸ் அதை செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. தோசை மாதிரி ஊற்ற நம்ம என்ன பண்ணுவோம், தோசை ஊற்றுவோம், ஒருத்தர் தட்டு வைப்போம், நம்ம அங்கே போயிட்டு வரதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க அடுத்த தோசை எங்கேன்னு. பட் ஃபுல்கா அப்படி கிடையாது. நம்ம டக்குன்னு ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸில் நம்ம வந்து ஒரு 30 ஃபுல்காஸ் நம்மளால சுட முடியும். சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நல்லா நிம்மதியாக இட்லி சாப்பிட்ற மாதிரி எல்லாத்துக்கும் தேவையானது எடுத்து சாப்பிட்லாம். தோசை ஊற்றுறது தான் இருக்கிறதுலே கடுப்பான வேலை. இப்போ வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் ஆளுக்கு 10 தோசைன்னா 40 தோசை ஊற்றுறவங்களுக்குள்ள அந்த மனுஷன் நின்று ஊற்றுறதுலாம் எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியும். ஆளுக்கு 10 தோசையா? யாரு பட்டு 10 தோசை சாப்பிடுவாங்க? நான் சின்ன வயசுல அப்படி வளர்ந்தது அந்த மென்டாலிட்டியில சொல்லிட்டேன். பாவம் எங்க அம்மா பாட்டியெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு. நான் எப்போ குக்கிங் கற்றுக்கிட்டேனோ அப்போதான் எங்கள் அம்மா பாட்டியோட இந்த நின்றுட்டு பண்ணுற கால் வலியெல்லாம் எனக்கு அப்போ தான் ஃபீல் ஆச்சு. இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோமே, 20 தோசை 25 தோசைலாம் சாப்பிட்டு சட்னி தீர்ந்து போய் திருப்பி சட்னி அரைச்சு இந்த பாவம்லாம்.
இப்போ ஃபுல்காவா மாறிடுச்சா? இப்போ வந்து 40 புல்கா 50 நான் சாப்பிட்ட 25 தோசை இப்போ டபுளா 50 புல்கா சொல்ற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். ஆக்சுவலி டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாளைக்கு லஞ்சுக்கு வந்து வெண்டைக்காய் பொரியல். ஸோ அதுக்கு வெண்டைக்காய் கட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு குக் வரலன்னு நான் சொன்னேன்ல. ஸோ குக்குக்கு நான் இப்போ ஃபோன் பண்ணி கேட்டேன் நாளைக்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொன்னாங்கன்னா குக்கு கையில் அடிபட்டிருந்துச்சு, ஸோ அதனால தான் வந்து அவங்களால இன்னைக்கு வர முடியலன்னு சொன்னாங்க. சரி ஓகே, அவங்க கையில் தான் ஆல்ரெடி அடிபட்டிருக்குல்ல, ஸோ திருப்பியும் அவங்கள வந்து கட் பண்ண வைக்க வேண்டாம் வெஜிடபிள்னு சொல்லிட்டு நாளைக்கு சிம்பிளாக நீங்கள் ரசமும் சாப்பாடும் வச்சுக்கோங்க, வெண்டைக்காய் கட் பண்ணி நான் வச்சுக்கிறேன், நீங்கள் அதை மட்டும் பொரியல் செஞ்சுருங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்காக இப்போ வெண்டைக்காய் கட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் தூங்கிடலாம்ல? வேறு ஏதாச்சும் ஒர்க் பெண்டிங் இருக்கா? பட் இந்த ப்ரொவிஷன் அடுக்கிற வேலை இருக்குல்ல, அது வந்து இன்னைக்கு முடிக்கிறதா இல்லை நாளைக்கு முடிச்சுக்கலாமா? ஓகே, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒர்க்கும் அடிஷ்னலாக வந்துருச்சா? ஸோ நம்ம இந்த ஒர்க்கை வந்து முடிச்சுட்டு போய் தூங்கிடலாம். ப்ரொவிஷன் எடுக்கிற வேலை நாளைக்கு பண்ணலாம். ஓகே, அப்போது குட் நைட். நீங்கள் எல்லாம் நல்லா படுத்து தூங்குங்க.